என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தியாகராஜ பாகவதார் ஒரு ஜெயில இருந்து வந்த பிறகு முதல் படம் அதான் எடுத்தார். அந்த படத்துல தியாகராஜ் பாகவதார் வரும், மிஸ்ஸஸ் என் ஜானகி, மிஸ்ஸஸ் எம்ஜிஆர் அந்த அம்மா ஆக்ட் பண்ணாங்க. அது ஹீரோ ஹீரோயினா. செகண்ட் ஹீரோ ஹீரோயினா நானும் மிஸ்டர் எம்ஜிஆர் டீம் பண்ணாங்க. இல்லை அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாட்டி போனாலும் எங்கள் ஒர்க் வரையிலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ met him in that picture only. He used to stand like this. ஜானகி அம்மா பக்கத்தில் இப்படி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் தெரியும் அவர் பெரிய ஹீரோ வர போகிறாரு, ஒரு சீஃப் மினிஸ்டர் வர போகிறாருன்னு அப்போ தெரியாது இல்லையா. அதனால் எனக்கு ஐ பிலீவ் இன் கிரகச்சாரம், அதாவது பிளானட்ஸினுடைய வேலை, அதாவது ஃபேட்டில் நம்பிக்கை இருக்கு எனக்கு. யார் யார் எப்படி எப்படி வருவாங்கங்கிறது சொல்லவே முடியாது, அது கடவுளினுடைய செயல். அதனால மிஸ்டர் எம்ஜிஆர் பற்றி பேசும்போது ஒரு பெரிய மகாராஜா யோக ஜாதகம் அப்படின்னு தெரியாது எனக்கு. முதல்ல இருந்து அவரை கை கூட பார்த்து சொல்லியிருந்தேன். இந்த மலைக்கள்ளன் தேயத்தில் இல்லை அலிபாபா எடுக்கும்போது பார்த்து நீங்கள் ஓஹோன்னு வருவீங்கன்னு சொன்னேன். அது நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு. அவர் இன்டர்வியூவில் கூட கொடுத்துருந்தார், பானுமதி அம்மா என் கை பார்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஃபீல் தட் மிஸ்டர் எம்ஜிஆர் இஸ் ஒரு தனியாக ஒரு பூர்வ ஜென்மாவோட ஒரு பெரிய மகத்தான ஒரு சுக்கிரத்தோட பிறந்திருக்காரு. ஒரு பெரிய மகாராஜ யோக ஜாதகம்னு சொல்லணும். அப்பேற்பட்ட ஆட்கள் இப்போ ஒரு வாட்டி தான் பிறக்க முடியும். இது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவர் ஹீ டிசர்வ்ஸ் அந்தந்த இதுக்கெல்லாம் அவர் அது அடக்கம் ஒடுக்கம் எல்லாமே யார் யாருக்கு எந்த மரியாதை கொடுக்கணும், எப்படி பார்க்கணுங்கிறது அந்த அவருக்கு தெரிஞ்ச மாதிரி. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு போய் கூட யார் யாருக்கு யாரை எப்படி பார்க்கணும், எவ்வளோ மரியாதை கொடுக்கணுங்கிறது அவர் மாதிரி நான் யாரையும் பார்க்கல. எதுக்குன்னா ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு ரொம்ப கர்வம் வந்துவிடும் சில பேருக்கு. அப்படி இல்லை அவர். நான் அவங்க எப்போது இந்த காலேஜில் நான் வேலை பண்ணுவேன், மியூசிக் காலேஜில் வேலை பண்ணும்போது மிஸ்டர் எம்ஜிஆரை பார்க்க சந்திக்கிறதுக்கு போனேன் வீட்டுக்கு. உடனே நான் போன உடனே அம்மா வந்தாங்கன்னா சோஃபாவில் இருந்து டக்குன்னு ஷாக் அடிச்சா போல எழுந்துருப்பார். நான் உட்கார மாட்டார். அது ரொம்ப எனக்கு அந்த பெருமை எப்பவும் இருந்தது அவர்கிட்ட. என்னை ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப கௌரவமாக பார்த்தாரு. அம்மான்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்தானத்தில் என்னை வச்சு பார்த்தாரு. அது என்ன ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். நான் ரொம்ப கர்வப்படக்கூடிய விஷயம். தேவர் ஃபிலிம்ஸு அவர் தேவர் கூட ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் ராணி படத்தில், ஜூப்டர் ராணி படத்தில். அவர் என்கிட்ட நான் படம் எடுக்க போகிறேன், நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னு என்னை கேட்கறதுக்கு பயந்து போய் மிஸ்டர் எம்ஜிஆர் கிட்டே போனார். அம்மாவுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லணும் சார், நீங்கள் எப்படியாவது ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்டர் எம்ஜிஆர் எனக்கு சொல்கிறதுக்கு பயந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு டெலிஃபோன் பண்ணார். அம்மா எப்படியாவது கொஞ்சம் ஆக்ட் பண்ண சொல்லணும். ரொம்ப எங்கள் ரெண்டு பேரும் என் டீம் பண்ணால் பிக்சர்ஸ் நல்ல ஜூப்ளி எல்லாம். அப்போ எம்ஜிஆர் பானுமதினா ஜூப்ளி பிக்சர்ஸ் ஆகிட்டு இருந்தது, வருஷம் 4-5 படம். ஸோ அப்போது அவர் டெலிஃபோன் பண்ணி இவர்கிட்ட சொன்னார், அம்மா கிட்ட சொல்லணும் எப்படியாவது பயப்படுறான் அந்த தேவரன். ஸோ இவர் சொன்னார், எம்ஜிஆர் டெலிஃபோன் பண்ணுறாரு, நீ அக்செப்ட் பண்ண இந்த படம் ஃபர்ஸ்ட் ஈஸான். அதுவும் நல்ல ஜூப்ளி பிக்சர் ஆச்சு. அது சரி நான் ஓகேன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மான்னு சொன்னார் செட்டுக்கு போன பிறகு. ஸோ இப்படி ஏதோ ஒரு 2-3 பிக்சருக்கு அப்படி அவர் சொல்லியிருந்தார். ஐ ஹவ் காட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் எம்ஜிஆர். இதுவார் பிகாஸ் அனாவசியமாக அவர் ஹீ நோஸ் ஹீஸ் லிமிட்ஸ். என்கிட்ட பேசும்போது தான் சொன்னேனே, யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எவ்வளோ கௌரவம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வேறு யாருக்கும் தெரியாது. ரொம்ப பேரை ரொம்ப ஹீரோஸ் பார்த்துருக்கேன். பட் ஐ மீன் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் எம்ஜிஆர். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இதை இருக்கிற மூஞ்சி மேலே அப்படியே சொல்லிடுவேன். பயம் கிடையாது எனக்கு. இதை இருக்கிற உண்மை பேசுறதுக்கு என்ன பயங்கிற டைப் நான். அதனால ஏதாவது கொஞ்சம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாம் ரொம்ப டிப்ளமசி ஜாஸ்தி, எனக்கு தெரியாது அது. அதனால தான் கோவம் கீவம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் சிரிச்சுட்டே பேசக்கூடிய ஒரு அந்த வாழ்க்கையில் நடிப்பு தெரியாது, அவ்வளோதான். வாழ்க்கையில் நடிக்க தெரியாது, சினிமாவில் தான் நடிக்கிறேன். சந்தோஷம். அவரை பற்றி பேசும்போது நான் நிஜமாகவே அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவரும் அப்படிதான் என் கூட ஒர்க் பண்ணதுல அவரும் பெருமைப்பட்டு இருந்தாரு. மிஸ்டர் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த அலிபாபா பாட்டிக்கு ஷூட்டிங் நடக்கும்போது அழகான பெண்ணு நான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தேன். மிஸ்டர் சிவாஜி வந்திருந்தார். அது கேமராமேன் கிட்ட, ஐயோ இந்த அம்மா கூட ஒரு படம் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க யாராவது கல்வனி காதலி அவங்க எடுத்தாங்க. அப்போ அதில் டீம் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் சிவாஜியோட. ஸோ
மிஸ்டர் எம்ஜிஆர் நான் ஆக்ட் பண்ண படம் எல்லாம் ரொம்ப சக்ஸஸாக வருதுன்னு எல்லாரும் அதே மாதிரி 2 பேர் இப்போ பானுமதி அம்மாவோட கூட ஆக்ட் பண்ணுங்கிற ஒரு டைம் உண்டு. ஸோ அவருக்கு அந்த ஒரு இது இருந்த சென்டிமெண்ட் மிஸ்டர் எம்ஜிஆருக்கு. அம்மா கூட ஆக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிக்சர் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. வருஷம் அந்த படங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னு எந்த படம் ஆனாலும் நான் தான் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் ஐ வாஸ் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங். முதல்ல சினிமா ஆனாலே எனக்கு பிடிக்காது முதல்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிக்சர்ஸில் சரியான கேரக்டர் கிடைக்கலன்னு ஒத்துக்கிறது இல்லை. மாசிலா உண்மை காதலே கேட்டுட்டே இருப்பேன். அவங்களுக்கு அதே தான் கிடைக்கும் பாட்டு. எப்போவும் ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறது இல்லை எதுக்கும். நான் ஒரு ஹோம் பேர்டு, எப்பவும் அவாய்ட் பண்ணுவேன். எதுக்குன்னா கர்வம் இல்லை மண்ணாங்கட்டியணும் கூட அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு ஸ்டேஜ் பேர் போனால் 4 பேர் பார்க்கணும். நான் எங்கே போனாலும் தலை குனிஞ்சிட்டு கிடுக்கிடுன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அவ்வளோதான். ஷூட்டிங் போனால் மறுபடியும் எப்போ வீட்டுக்கு போகலாமான்னு இருக்கும். மிஸ்டர் எம்ஜிஆர் கூட தெரியும், அம்மா எப்போவுமே ஷூட்டிங் வரத்துக்கே பிடிக்காது அவங்களுக்குன்னு. எதுக்கான ஸ்கூலுக்கு போகிறப்பல போகிறேன் ஷூட்டிங்க்கு. அப்போ அந்த மீட்ராப்பிற இதில் வந்து என்னை பற்றி ரொம்ப ஹையாக பேசியிருந்தார். அம்மா வந்து ஹீரோயினாக ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் சின்ன வேஷம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அது என்னை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக சகோதரி பானுமதி அம்மான்னு சொல்லி ரொம்ப இப்போ பேசும்போது மிஸ்டர் குரானா இருந்தார் கவர்னர். அப்போ அவர் ஐப்ரோஸ் ஹிஸ் ஐப்ரோஸ் வெண்ட் அப். இப்படி பார்த்தாரு, இந்த பொம்பளை யார் எங்கேயும் பார்க்கலையே இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷன்லையே. அவ்வளோ பெருமையாக பேசினார். அப்போ தான் எம்ஜிஆர் என்னன்னு எனக்கு நிஜமாகவே தெரிஞ்சது. ஹிஸ் எ கிரேட் பர்சனாலிட்டி. நிஜமாகவே ஜென்டில்மேன், ஒரு நல்ல மனசு. அதாவது அவர் சொல்ல வேண்டியது யாரை பற்றி தன்னை தானே பெருமையாக பேசிக்கிறது கிடையாது. தன்னை பற்றி அவ்வளோ இதுவாக பேசும்போது எனக்கு கண்ணில் ஜலம் வந்தது. அப்படி அந்த ஸ்டேஜில் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து அப்படி பேசுறது. ரொம்ப பேர் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் ஏதோ மரியாதையாக ஏதோ இதுவாக பேசுவாங்களே தவிர அந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தார். அது நிஜமாகவே பாராட்டக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனை நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அப்படி ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகு கூட அப்படி உண்மை பேசி தன்னை பற்றி தானே பேசுகிறதுக்கு அது பாராட்டக்கூடிய விஷயம். அதனால தான் எம்ஜிஆர் இன்றைக்கி எல்லார் மனசுலையும், அதாவது ஜனங்க எம்ஜிஆர்னு ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. ஹீ டிசர்வ்ஸ். நாங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ண மதுரை வீரன்ல. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேயே ஃபைட்டிங் அது ஒரு பிக்சருக்காக கற்றுக் கொடுத்துருந்தாங்க கல்கட்டாவில். ஃபஸ்ட்டு 2nd பிக்சர்லேயே ஒரு ஹஸ்தினாப்பூரில் இருந்து அந்த ராஜஸ்தானில் ஹஸ்தினாப்பூர் ஆளே வந்து பாண்டவா ஸ்டேட்டில் இருந்த ஆள் அந்த குடும்பம் அவனே கற்றுக் கொடுத்தான். அதனால் இந்த லவ் சீன்ஸ் விட சண்டை சீன்ஸ் நல்லா பண்ணுவேன் நான். ஆனால் ஹீ இஸ் மாஸ்டர். அதில் ரொம்ப நல்லா பண்ணுவார். அது எல்லாருமே ஏன் சொல்லவே வேண்டியது இல்லையே. மாசனுடைய ஃபாலோவிங் பார்த்தாலே தெரியாது. எம்ஜிஆர் சண்டை சீனா எல்லாரும் வேலை இங்கே எந்த வேலை இருந்தாலும் இங்கே போட்டுட்டு வந்து பார்ப்பாங்க. இந்த 3ஆம் பிறை இதில் கூட ஸ்டேஜில் கூட சொல்லியிருந்தேன் எனக்கு ஞாபகம். எனக்கு இவர் ஏதோ பூர்வ ஜென்மாவில் ஒரு ராஜகுமாராக இருந்திருக்கணும். அதனால்தான் இவருக்கு அந்த ஃபைட்டிங்கு அது எல்லாம் வந்தது. அப்புறம் ஆட்சி நான் ஆணையிட்டால் அந்த பாட்டு யார் எழுதியிருக்காங்களோ தெரியாது. அந்த ஃப்யூச்சரை அதான் சொன்னேன், கிரகங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதை ஃப்யூச்சரை இது பண்ணி யாரோ எழுதியிருக்காங்க. ஸோ அப்படியே அவர் ஆணையிட்டால் அது நடந்துடுவேன்றாலே ஆகிப்போச்சு. அதை பற்றி தான் சொன்னேன் நான். இது பூர்வஜன்மானுடைய சுக்கிரத்தன் தான். அவர் பூர்வஜன்மாலே பெரிய மகானாக இருந்திருக்கணும், இல்லைன்னா இந்த இதுக்கு வந்திருக்க மாட்டார். அதனால் ஆட்சி பண்ணுறதுக்கு எல்லாரையும் ஆள்றதுக்கு தான் இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மாவுக்கு ஏதாவது வேலை பண்ணணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் மியூசிக் காலேஜில் சடனாக இது போட்டுவிட்டார். ஆமாம், அவர் தான் போட்டு கொடுத்தாரு. நான் சொன்னேன், மிஸ்டர் எம்ஜிஆர் எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மியூசிக் சமாச்சாரம் இல்லை, மியூசிக் தெரியும் எனக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்களுக்கு தெரியாத மியூசிக்கா, உங்களுக்கு தெரியாத அட்மினிஸ்ட்ரேஷனா, ஸ்டுடியோ பார்க்குறீங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறீங்க, ஐயா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தெரியும். மியூசிக்கில் நீ வெளியே வந்து கச்சேரி பண்ணலையே தவிர நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அது ரத்னகுமார் பார்த்துட்டு ராத்திரி நான் 9 மணிக்கு டெலிஃபோன் பண்ணார். எங்கள் சமையல்காரர் வந்து, அம்மா மிஸ்டர் எம்ஜிஆர் பேசுகிறாரம்மா அப்படின்னு சொன்னார். உடனே வந்து பேசினேன், அம்மா இந்த மாதிரி சங்கீதம் எப்போம்மா கேட்க போகிறோம் இப்படி தான் சொன்னார். நிஜமாக கண்ணில் ஜெல்லாம் வந்தது எனக்கு. எப்படி ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் அவர். நிஜமாக எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க, யாராவது பண்ணாங்களா? மிஸ்டர் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்து அந்த கேட்டுட்டு அந்த சங்கீதம் எல்லாம் கேட்டு ரத்னகுமாரில் ரொம்ப நல்லா பாடினேன். கலை மாதும் அலை மாதும் இருபுறமும் அமர்ந்து தோழ கடைகள் நோக்கும் அப்படின்னு போகிறது பாடினா நிறைய பாடினான். அதை கேட்டுட்டு சங்கராபரணத்தில் பாடினேன். அது ரொம்ப பாராட்டினார். பாராட்டி எப்படியம்மா எங்கேம்மா எப்போம்மா கேட்க போகிறோம், இந்த வேர்டு எனக்கு இன்னும் ஞாபகம்.
எப்போம்மா கேட்க போகிறோம் இங்கே அப்படின்னு சொன்னார். அது மனசில் வச்சுன்னு என்னை அங்கே மியூசிக் காலேஜில் போட்டார். அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச வரலும் பண்ணேன். ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். 3 இயர்ஸில் அந்த காலேஜை ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டேன். எதுவும் சொன்னார், அது வந்து லவ் பேர்ட்ஸாக இருக்காங்க அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அம்மா போனால் பயத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு. நிஜமாகவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நாங்கள் ஆக்ட் பண்ண படங்கள் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மைல் ஸ்டோன்ஸாக இருக்குது இன்றைக்கி. அந்த மாதிரி படங்கள் எத்தனையோ சக்ஸஸ்ஃபுல் படங்கள் இருக்கலாம். ஒரு அப்புறம் ஆக்ட் பண்ண படங்கள் எல்லாம் கமர்ஷியலாக எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கலாம். பட் ஒரு கருத்தோட ஒரு மியூசிக்கலாகவும் ஒரு பிக்சர்ஸாக அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கிற படங்கள் நானும் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ண படங்கள் தான் அப்படின்னு நான் பெருமையோடு சொல்கிறேன். பூர்த்தியாக சந்தோஷமாக அவரை பற்றி நான் பேசுகிறேன். எதுக்குன்னா அது அவர் வந்து ஹி டிசர்வ்ஸ் பாராட்டு. எல்லாரும் இந்த உலக பாரத ரத்னா கொடுத்துருக்காங்கன்னா சும்மாவா, எல்லா விஷயத்தையும் அரசியலில் கூட அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துட்டார். அண்ணா நாம் வாழ்கின்ற கூறி விடைபெறுகிறேன்.